கதையோட ஆரம்பத்துல 1846 வருடம் கடல்ல போற கப்பல்களை தாக்குற கடல் கொள்ளைக்காரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டு வந்துட்டு இருக்கிற தருணத்துல மிச்சம் எஞ்சி இருக்கிற கொள்ளைக்காரர்கள் பயங்கர டெஸ்பரேட்டா அவங்களோட வேட்டைகளை தொடர்ந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்பவும் புயல்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிற ஒரு வணிக கப்பலை இந்த பைரட்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க. அந்த கடல் கொள்ளைக்காரர்களோட கப்பலே அவ்வளவு பெருசா இருக்கும். கிட்ட வந்தோடனேயுமே அந்த கொள்ளைக்காரங்க எல்லாரும் கப்பல்ல இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இப்படி கடல் கொள்ளைக்காரர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த கப்பல்ல இருந்த தியோடர் அப்படிங்கிற ஒரு கேப்டன் அவங்களோட கப்பலோட டெக்ல இருக்கிற இந்த லாக் புக் இருக்கும், எங்க போயிட்டு வந்தாங்கன்னு அதையெல்லாம் எரிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பைரட்ஸ் கிட்ட நாங்க இப்படி சாதாரண மீன் பிடிக்கிற ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வேலைக்காகல, எல்லாரையுமே பிடிச்சு வச்சுக்குவாங்களா. அதுக்கப்புறமா இந்த கடல் கொள்ளைக்காரர்களோட கேப்டன் இருப்பான்ல, கேப்டன் பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு இந்த தாடிக்காரன் தான். இப்போ இவங்க பிடிச்ச அந்த சின்ன கப்பல் இருக்குதுல, அந்த கப்பலோட கேப்டன் கிட்ட சாதாரண மீன் பிடிக்கிற ஆளுன்னு சொன்னீங்க, அப்படி சாதாரண மீன் பிடிக்கிற உங்ககிட்ட எப்படி என்னோட குறியீடு போட்ட ஒரு தங்கக்கட்டி இருக்குதுன்னு எடுத்து காட்டுவான். கண்டிப்பா இந்த தங்கக்கட்டிய யாரோ உனக்கு கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நீ உதவி பண்ணியிருக்க, சரி இருக்கட்டும், நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள தேடுவோமா அப்படின்னு இந்த கேப்டன் பிரான்சிஸ்ங்கிறவன் யாரையோ தேடுறான். இந்த சின்ன கப்பலோட கேப்டன் இருக்கிறான்ல, அவனை நம்ம தியோடர்னு வச்சுக்கலாம். இந்த தியோடரை தவிர கப்பல்ல இருக்கிற மத்த எல்லாரையுமே கொல்ல சொல்லி பிரான்சிஸ் ஆர்டர் கொடுக்குறானா. அப்படியே கட் பண்ணி ஒரு ஐலாண்டா காட்டுறாங்க. அந்த இடத்துல சர்ச்ல மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடிட்டு இங்கிருந்து மாலுமிகளா சில பேர் கப்பல்ல வேலைக்காக போயிருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் திருப்பி வரணுங்கிற மாதிரி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மெயினா இங்க இருந்து கிளம்பின ஒரு கப்பலுங்கிறது திருப்பி வரல, அந்த தியோடரோட கப்பல் தான். பேரலா இன்னொரு ஒரு லேடிய காட்டுறாங்க. அந்த லேடியுமே ஒரு பைனாகுலரை பயன்படுத்தி ஏதாவது கப்பல் கீது தென்படுதா அப்படின்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம அந்த தியோடர் இருக்கிறான்ல, அவன் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் தான். கிட்டத்தட்ட தியோடர் இந்த தீவுல இருந்து கிளம்பி போய் 2 மாசங்கிறது ஆயிருந்திருக்கும். 2 மாசமா ஆளு வரலையேன்னு இவங்க அந்த தியோடரோட கப்பலை தேடுறதுக்காக இன்னொரு கப்பலையும் அனுப்பி இருந்திருப்பாங்க. அதுகிட்ட இருந்துமே எந்த ஒரு தகவலும் வரல. இதே நேரத்துல நம்ம தியோடரோட தங்கச்சி ஒருத்த இருப்பா, நம்ம ஹீரோயினோட மச்சினிச்சி. அவ பேரு எலிசபெத். அந்த எலிசபெத்ங்கிற பொண்ணுக்கு இன்னொரு மாலுமி பையன் கூட ஒரு லவ் ட்ராக்ங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கூட அவளை பாக்குறதுக்காக ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா எகிரி குதிச்சு வந்திருப்பான். பிளஸ் அந்த பையனோட கப்பலுங்கிறது நாளைக்கு புறப்படுதாமா, அதனால நீயும் என் கூட வந்துடுறியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பிடலாம் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணுவாளா, அதுல ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருந்திருப்பா அந்த எலிசபெத். யாராவது வராங்கன்னா சிக்னல் கொடுக்குற மாதிரி, ஏஹே எங்க அண்ணி வந்துட்டாங்க நினைக்கிறேன், போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருப்பாங்களா. கூடவே அந்த வீட்டுல ஒரு ஹேண்டிகேப் பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த பையன் நம்ம ஹீரோயினோட பையன் தான். ஹீரோயினும் அந்த கேட்டை நீக்கிட்டு வந்திருக்கால, அவளுக்கு தெரியும் எலிசபெத் வந்து ஏதோ ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம். இருந்தாலும் எனக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அவ பண்ற டிராமாவை தான் என்னால தாங்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா தன்னோட அத்தையை காப்பாத்துறதுக்காக அந்த குட்டி பையனுமே அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அப்பா வருவார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருச்சு, அவரு எங்க போனாரு, வந்துருவாருல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பானா. அதெல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பா வந்துருவாரு, உன்னோட அப்பா கல்யாணத்துக்கே லேட்டா வந்த ஒரு நபர் தான், அப்ப பாத்துக்கோ அவரோட டைமிங் எந்த லட்சணத்துல இருக்குன்னு, கவலைப்படாத கண்டிப்பா வந்துருவாருன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எலிசபெத் கிட்ட பேசுறதுக்காக போக இந்த கேப்லயே எலிசபெத் ஏற்கனவே அந்த பையனை வெளியில அனுப்பிட்டா போல. உள்ள வந்த ஹீரோயினுமே கையும் களவமா பிடிக்க முடியலங்கிற மாதிரி சும்மா அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எலிசபெத் இந்த மாதிரி தான் இந்த தீவுல இருந்து போகணும் அப்படின்னும் வேற சில தீவுகளுக்கு எல்லாம் சுத்தி பார்க்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா. சும்மா வாய் வார்த்தையால தான் அப்படி சொல்லியிருந்திருப்பாளே தவிர தன்னோட காதலன் இந்த ஐலாண்ட்ல இருக்க போறது இல்ல, அவன் கிளம்ப போறான், அதனால அவன் கூட நாமளும் கிளம்பலாம் அப்படிங்கிற தாட்டு தான் இவளுக்கு. ஆனா ஹீரோயின் அது எதையுமே மதிக்கல. இங்க இருந்து கிளம்பி போய் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற மாதிரிலாம் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத, இருக்கிற இடமே நல்லா தான் இருக்கு, இங்கே இருன்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியில வந்தவங்க அங்க இருக்கிற தேங்காய் எல்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு கேக் மாதிரி நைட்டு செஞ்சிருந்திருப்பாங்க. என்னடானா நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு அன்னைக்கு பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு சின்ன கேக் மாதிரி செஞ்சிருந்திருப்பாங்களா. ஆனா அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல கூட அந்த பையன் கடவுளே எப்படியாவது கடலுக்கு போன என்னோட அப்பாவை பத்திரமா திருப்பி கொண்டு வந்துருங்க அப்படின்னு தான் வேண்டுவான், பிரேயர் பண்ணுவான். அதுக்கப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட பேசுறதுக்காக வரும்போது அவன் இன்னுமே என்னோட பர்த்டே அப்போ அப்பா வருவாருன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு, ஆனா இன்னுமே வரல, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குதுங்கிற மாதிரிலாம் அவன் புலம்புவானா. அதுக்கு ஹீரோயினுமே மேபி உன்னோட அப்பா அப்படி ஒரு வாக்கு உனக்கு கொடுத்திருந்திருக்கலாம், ஆனா கடலுங்கிறது நம்மளால கணிக்க முடியாத ஒண்ணு, எப்போ எது நடக்கும்னே தெரியாது, ஆனா அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வர அளவுக்கு உன்னோட அப்பா திறமசாலியான ஒருத்தர் தான். மேபி உன்கிட்ட உன்னோட பிறந்த நாளுக்கு அவரு வருவாருன்னு வாக்கு கொடுத்திருந்திருக்கலாம், ஆனா உன்னோட பிறந்த நாளுக்கு வர முடியலனா மறக்காம இந்த ஒரு பரிசை உன்கிட்ட கொடுக்க சொன்னாருங்கிற மாதிரி ஒரு டாகரை ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வாங்கின அந்த பையனுமே சீரியஸ்லி இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அதை அப்படியே ஓபன் பண்ணி சும்மா அப்படியே வித்த காட்டுற மாதிரி எல்லாம் பண்ண. சடனா ஹீரோயினுக்கு ஏதோ மெமரி எல்லாம் ட்ரிகர் ஆகுற
மாதிரி இருக்கும். அந்த கத்திக்கும் அவளுக்கும் ஏதோ சில தொடர்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கத்திய தியோடர்லாம் ஒன்னும் கொடுத்துட்டு போயிருக்க மாட்டான். சும்மா இந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. காதலரோட கரம் பிடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு எஸ் ஆக போறேன்னு எலிசபெத் ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாளா. அந்த எலிசபெத்தோட லவ்வர் பையன் அவனுமே நாளைக்கு கிளம்ப போறதுக்காக போட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அங்க வந்து சில கடல் கொள்ளைக்காரங்க மாமி துட்டு கீது வச்சிருந்திருக்கியான்னு அவனை வம்புழுக்கிறாங்க. சிறிது நேரம் கழிச்சு எலிசபெத்தும் காலையில கொஞ்சம் விடியற ஓரத்துல தான் எஸ்கேப் ஆக போறேன்னு வீட்டுல லெட்டர்லாம் வச்சுட்டு கிளம்பிந்திருப்பாளா. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டை நோக்கி யாரோ வர மாதிரி தெரியுமா. இவளும் வேகமா எந்திரிச்சு முதல்ல எலிசபெத்தோட ரூமுக்கு போனா அவளை காணோம். ஜன்னல் வேற நீக்கி இருந்திருக்கும். புயல் காத்து அடிக்கிறங்காட்டி அதை சாத்தலான்னு போக அப்போ வீட்டை நோக்கி சில கொள்ளக்காரங்க வரத அவ கவனிச்சிருவா. உடனே வீட்டோட கதவை லாக் பண்றதுக்காக ஒரு கட்டைய முட்டை கொடுத்துட்டு ஹீரோயினோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பி அமைதியா இருறான்னு. அவனோட கால் வந்து போலியோ அட்டாக் ஆன மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தேவையான அந்த மெக்கானிசம் எல்லாம் மாட்டி விட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஒன்னு இருக்கும். அதுல அந்த பையனை சேஃபா உட்கார வச்சிடறாளா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சேஃப்டிக்காக இருக்கிற ஒரு கன்னை எடுத்து கரெக்டா கதவுக்கு முன்னாடியே நின்னுகிட்டு நாங்க ரொம்ப அமைதியான ஒரு குடும்பம், எங்களுக்கு சண்டை தேவையில்லை, கம்மன் இங்க இருந்து நீங்க போறது உங்களுக்கு நல்லதுன்னு அவ சொல்லிட்டே இருக்கும் போது கூரையை பிச்சுக்கிட்டு ஆளுங்க உள்ள வராங்க. என்னதான் அவ முதல்ல ஃபயர் பண்ணிருந்தாலுமே திருப்பி இன்னொரு புல்லட்டை லோட் பண்ணுமே அதுக்குள்ள அவனுங்க அடிச்சு போட்டுறானுங்க. சரி புள்ள காசுக்கு இது எவ்வளவு வச்சிருந்திருக்க எங்க வச்சிருந்திருக்கேன் கேட்கும் போது அங்க இருக்கிற போட்டோக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லுவாளா. இவனுங்களும் பாக்குறானுங்க ஏதோ டின்னுக்குள்ள சில்லற காசு போட்டு வச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த சில்லற யாருக்கடி தேவைன்னு மறுபடியும் போட்டு அவளை அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த தங்க காசு இருக்கும்ல அந்த தங்க பிஸ்கெட் ஒண்ணு அதை எடுத்து காமிச்சு இந்த மாதிரியான தங்கம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அவ எதுவும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. அவ்வளவுதான் அவளை போட்டு சர்ற மாதிரியே அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணா காலையில சூரியனுங்கிறது வந்துருக்கு. அந்த பிரான்சிஸ்ங்கிற அந்த கடல் கொலைக்காரனுங்கிறான்ல அவன் அந்த தீவோட ஓரத்துல வந்து நின்னுகிட்டு சும்மா கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா. இப்படி இவன் நிக்கிறத அங்க இருக்கிற ஒரு பிளாக் ஒருத்தர் கவனிக்கிறாரு. யார் அவன் பாக்குறதுக்கே தினசா இருக்கிறானேன்னு நேரா அவன்கிட்ட போயிட்டு ஐயா இந்த ஒரு தீவை பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்து எப்போவே விடுவிச்சுட்டாங்க. இது ஒரு இண்டிபெண்டான ஒரு தீவு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, நீங்க ஏதாவது பிரிட்டிஷோட ராணுவ படையை சேர்ந்த ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சா. ஓ என்ன பத்தி கேக்குறீங்களா, எனக்கு நாடெல்லாம் கிடையாது, நான் கடலோட புதல்வன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீவை நோக்கி ஏதோ ஒரு பெரிய புயல் ஒண்ணு வரப்போகுது, அந்த புயல்ல இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல எலிசபெத் அவளோட லவர் கூட எஸ்கேப் ஆகலான்னு இருந்திருப்பாள்ல. அவ காலையில நேரமாலாம் கிளம்பி வந்திருப்பா. ஆனா எங்க இவனை ஆளை காணோம், எங்கேயாவது குடிச்சிட்டு இது படுத்துட்டானான்னு இருக்கிற ஒவ்வொரு பாறையா செக் பண்ணிட்டு வர ஒரு இடத்துல கழுத்து அறுபட்டு இறந்து கிடக்குறான். இதே நேரத்துல அந்த தீவுல இருந்து கிளம்புறதுக்காக ஒரு கப்பலை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கிளம்புற நேரம்லாம் வந்துருச்சு. ஆனா தூரத்துல கடலுக்குள்ள ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு இருக்கிறத அவங்க அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க. சும்மா ஒன்னும் இல்ல, அந்த கப்பல்ல இருந்து சின்ன சின்ன படகுகள் மூலமா ஆளுங்க எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. போதாத குறைக்கு அந்த பிரான்சிஸ் வேற அங்கதானே நின்னுகிட்டு இருக்கிறான். அந்த பிளாக் கிட்ட பேசிக்கிட்டு வேற இருப்பாரா. கண்டிப்பா இவனுங்க கடல் கொள்ளைக்காரங்களா இருக்கும்னு எமர்ஜென்சிக்காக சங்கெல்லாம் ஊதி உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே சர்ச்சுக்குள்ள போக சொல்றாங்களா. அதுவே அந்த பிரான்சிஸ் கிட்ட அந்த பிளாக் பேசிக்கிட்டு இருந்திருப்பார்ல, அப்ப அவரு சொல்லுவாரு, வான் கூட பண்ணுவாரு, உன்னை பார்த்தாலே நல்லவ மாதிரிலாம் தெரியல, உங்களை மாதிரியான ஆளுங்க கிட்ட நாங்களும் நல்ல விதமாலாம் நடந்துக்க மாட்டோம், மரியாதையா உன் ஆளுங்களை கூப்பிட்டு இங்க இருந்து நீ கிளம்பி போறதுதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற தீவுல இருக்கிற நபர்கள் கிட்ட பீரங்கி எல்லாத்தையும் தயார்படுத்த சொல்லுவாங்க. அவங்களுமே அட்டாக் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த பிரான்சிஸ் இங்க பாருங்க ஐயா, எனக்கும் சண்டை போடுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல, ஆனா தியோடர் அப்படின்னு இங்க ஒருத்தன் இருந்தான், அவனோட மனைவிய மட்டும் பார்த்துட்டா போதும், அவங்க மட்டும் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தீவு மேல என் சுண்டு விரல் கூட படாது அப்படின்னு சொன்னாலுமே அங்க பீரங்கியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஃபயர் பண்றதுக்காக தயாராக கடல் கொள்ளைக்காரங்க ஸ்னைப்பர்லாம் வச்சு ஃபயர் பண்றானுங்க. பிரான்சிஸும் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு அவனும் சண்டையில இறங்க ஆரம்பிக்கிறானா. அதுவே நம்ம ஹீரோயினா அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க அப்படியே கழுத்துல கயிறெல்லாம் போட்டு அவளை மிரட்டுறானுங்க. அந்த தங்கம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாகணும்ல, அதுக்காக மிரட்டுறானுங்க. அன்பார்ச்சுனேட்லி அங்க பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்த அந்த ஒரு பையன் அம்மா நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு குரல் கொடுத்துருவானா. ரைட் விட்டா பையன் மேல கை வச்சிருவாங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமா அந்த கடல் கொள்ளைக்காரங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அவ சண்டை போடுற தோணியெல்லாம் வச்சு பார்த்தா அவ சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரிலாம் தெரியல. ரெண்டு பேரையுமே அடிச்சு அதே இடத்துல காலி பண்ணிடுவாளா. இவ மட்டும்தான் இப்படி சண்டை போடுறாளானா அந்த பிரான்சிஸ் இருக்கிறான்ல அவன்லாம் அதுக்கு மேல. அங்க லோக்கல்ல சண்டை போடுறதுக்காக வந்த ஆளுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கத்திய துப்பாக்கியில அதெல்லாம் எட்டு வந்துருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே சோலோவா நின்று ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேருக்கிட்ட அவனா சிங்கிள் ஆளா நின்று போட்டு தள்ளியிருந்திருப்பான். இந்த கேப்ல அந்த பீரங்கி அனாமத்தா டைரக்டா அந்த கடல் கொள்ளைக்காரங்களோட கப்பலை நோக்கியே நின்னுகிட்டு இருக்கும். யாராவது பத்த வச்சா போதும், ஆகையால் அந்த பிளாக் அந்த பீரங்கிய பத்த வச்சிருவாரு. ஆனா நம்ம பிரான்சிஸ் சும்மா விரல வச்சு அந்த நெருப்பை அணைச்சு விட்டுருவோம். அவ்வளவுதான். அந்த சின்ன சின்ன போட்ல வந்துகிட்டு இருந்த ஆளுங்க எல்லாருமே கரைக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே கையில கன் வச்சிருக்கிற காரணத்தால
ரொம்ப சுலபமாவே அந்த தீவை கண்ட்ரோல்ல எடுத்துறாங்க. இருந்தாலும் இந்த தீவுக்கு இவங்க வந்ததுக்கான மெயினான நோக்கம் அந்த தங்கத்தை தேடி மட்டும்தான். ஆனா அப்ப அந்த பிளாக் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, ஆனா கண்டிப்பா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கப்பலுங்கிறது இந்த பக்கம் ரோந்துக்காக வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அப்ப உங்களுக்கு இருக்குதுங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சா பிரான்சிஸ் அதுக்கு எதுவும் சொல்லல. ஆனா கூட இருக்கிற எல்லாரும் கடல் கொள்ளக்காரங்க நிறைய பேர் அழிஞ்சுகிட்டு வராங்க. இப்போ மிச்சம் இருக்கிற கடல் கொள்ளக்காரங்க எல்லாருமே வலிமையானவங்க, நாங்களும் வலிமையானவங்க அப்படிங்கறத அழுத்தி சொல்றான். அதுக்கப்புறம் பிரான்சிஸும் அந்த பிளாக் கிட்ட சரி ஹீரோயினோட வீடு எங்க இருக்குதுன்னு கேக்குறான். அவன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாலும், ஓ நீ சொல்ல மாட்டியா, சரி இருக்கட்டும், நீ சொல்லலினா என்ன, ஆனா அங்க ஊர்ல இருக்கிற அந்த சர்ச் அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோயினை காட்டி கொடுக்கலினா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் கொன்றுவங்கிற மாதிரி வேற வழி இல்லாம அவருமே ஹீரோயினோட வீடு அங்க மலை மேல இருக்குதுங்கிற விஷயத்தையும் சொல்ல, ஓகே இப்ப நாங்க அவளை போய் பாத்துக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன பலி விழுந்தாகணும், அதுக்கு பலியா நீயே இருந்துக்கோன்னு அந்த கேனனை பயன்படுத்தி அந்த பிளாக்க அதே இடத்துல போட்டு தள்ளுறானுங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல, இது எல்லாத்தையுமே நம்ம எலிசபெத்தும் பாத்துக்கிட்டு தான் இருப்பா. அவ ஆக்சுவலி தன்னோட பாய் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள உதவி கேட்கறதுக்காக வந்தவ தான். வந்த இடத்துல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. அதுவே நம்ம ஹீரோயின் அங்க 2 பேரையும் காலி பண்ணியிருக்காள்ல, அதுக்கப்புறம் தன்னோட பையனையுமே வெளியில கூப்பிட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அங்கே யாரோ வர மாதிரி தெரியுதா, இவளும் போயிட்டு ஷூட் பண்ற மாதிரி தெரிஞ்சா அது அந்த ஊரோட பாஸ்டரா இருக்கும். வந்த உடனே அடிபட்டுருச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ ஊருக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு. கூடவே வந்தது அது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி பிரான்சிஸோட பேரை சொல்லாம அவனை இன்டைரக்டா சொல்லும் போது ஹீரோயினுக்கே லைட்டா அதிர்ச்சி. சீரியஸ்லி அவன் இன்னும் உயிரோட இருக்கிறானுங்கிற மாதிரி ஆச்சரியம் தான். மக்கள் எல்லாரும் அவனோட ஆளுங்களோட கையால சாகுறாங்க அப்படிங்கிற மேட்டரை பாஸ்டர் சொன்னதுக்கு, மக்கள் எல்லாம் சாகுறாங்க, உனக்கு அவங்க மேல அவ்வளவு அக்கறைனா நீ போய் அந்த பைரட்ஸை தடுக்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் அந்த மேட்டரை வந்து சொல்ற, ஏன்னா உங்களாலதான் அவங்கள தடுக்க முடியும்னு எனக்கு தெரியும் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டனா இருந்திருக்காங்க போல. ஆனா அந்த பழைய வாழ்க்கைக்கும் ஹீரோயினுக்கும் இப்ப சம்மந்தம் கிடையாது. அதனால தன்னோட பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கிறாங்க. அப்பதான் அந்த குட்டி பையன் எலிசபெத் எழுதி வச்சு அந்த ஒரு லெட்டரை எடுத்துட்டு வந்து காட்டுறான். எலிசபெத் ஓடி போறங்கிற மாதிரி லெட்டர் எழுதி இருந்திருக்கா. கண்டிப்பா ஓடி போயிருந்திருக்க மாட்டா, அங்கதான் ஊருக்குள்ள எங்கேயாவது இருப்பான்னு அந்த குட்டி பையனை பாஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவனை சேஃபா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க, நான் போய் எலிசபெத்தை கொண்டு வரேன்னு. இப்படி ஹீரோயின் எலிசபெத்தை தேடி வரும்போது அதுவே எலிசபெத் வேகமா வீட்டை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருப்பாளா. கரெக்டா ஒரு பாயிண்ட்ல ஹீரோயின் எலிசபெத்தை பிடிச்சிடுறா. பிடிச்சிட்டு ஏய் லூசு புள்ள எங்கடி ஓடி போகிறோன்னு லெட்டர்ல எழுதி வச்சிருக்கியா அப்படின்னு திட்டினா, தன்னோட லவ்வர் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் கஷ்டமா போயிடும். தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டோமோன்னு, கவலைப்படாத கவலைப்படாத எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி ஆறுதல் படுத்துறா. அதுவே அந்த கொள்ளக்காரங்க எல்லாருமே இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. ஆல்ரெடி ஹீரோயின் அங்க 2 பேரை வேற கொன்னு போட்டிருந்திருப்பாளா. அதுலயே தெரியுது கண்டிப்பா ஹீரோயின் பலத்த சண்டை போட்டிருந்திருக்கான்னு. இருந்தாலும் ஒரு பொம்பளை தானே, அவளால எப்படி அடிக்க முடியும், கண்டிப்பா வேற யாராவது உதவி பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு பேசினாலுமே பிரான்சிஸால அதை ஏத்துக்க முடியல. இல்ல இல்ல அவ தனியா சமாளிக்கிற அளவுக்கு திறமசாலிதான் அப்படின்னு கண்டிப்பா பிரான்சிஸுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாக்குறான். ஒரு பொம்மை போட் ஒண்ணு இருக்கு. கூடவே அந்த வீட்டுல சேஃப்டிக்காக வெளியில யாராவது டோர் நீக்கினாங்கன்னா உள்ள கேட்கிற மாதிரி அந்த கயிறு எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு வீல் சேரை இழுத்துட்டு போன மாதிரியான ஒரு தடவுமே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கணும், அந்த குழந்தைக்கு உடல் ஊனமா இருக்கணும், இந்த வழியா இழுத்துட்டு போயிருந்திருக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்களா. ஆனா அவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர், குட்டி பையன், ஹீரோயின், எலிசபெத்னு சொல்லி 4 பேர் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்தை தாண்டி இவங்க போயாகணுமா, அதுக்காக ஒரு குட்டி படகையும் வச்சிருந்திருக்காங்க. மெதுவா நம்ம எலிசபெத்தையும் அந்த குட்டி பையனையும் தண்ணியில இறக்குறாங்களா. அந்த தண்ணியில முதல்ல எல்லாம் இருக்க செய்யுது, இதுல எல்லாம் இறங்கிதான் ஆகணுமா அப்படின்னு அந்த பாஸ்டருக்கு பயம் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டரையுமே வர வைக்கலான்னு இருந்தா அதுக்கு முன்னாடியே மோப்பம் முடிச்சுக்கிட்டே பின்னாடியே அந்த பிரான்சிஸோட ஆளுங்க வந்துடுறாங்க. அவனுங்க வந்துட்டு போறானுங்க, நீங்க உடனே படகுல ஏறி வாங்க அப்படின்னு என்னதான் ஹீரோயின் சொன்னாலுமே பரவாயில்ல கேப்டன், பயணம் இதோட முடியுதுன்னு நம்ம ஹீரோயினா ஒரு போகு சொல்லியிருந்திருப்பாரா. அதுக்கப்புறம் பிரான்சிஸோட ஆளுங்களும் வந்து பிடிக்கிறானுங்க. பாஸ்டருமே எதிர்த்து சண்டையெல்லாம் போடல, அதே இடத்துல சரண்டர் ஆகுறாரா. ஆனா பிரான்சிஸுக்கு இந்த பாஸ்டரையுமே தெரியும், ஒரு பாஸ்டரா தெரியாது, ஒரு கடல் கொள்ளக்காரனா தெரியும். என்னடா பைபிள்ல 4 பேஜ் படிச்சுட்டா நீயும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியற போலயே அப்படின்னு பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான் பிரான்சிஸ். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் பணிபுரியறதுக்கு முன்னாடி இந்த பிரான்சிஸ் கூட தான் அவன் ஒரு கடல் கொள்ளக்காரனா இருந்திருக்கான் போல. அதனால உப்பையுமே அந்த விஷயத்த சொல்லி காட்டுவான். உன்னை விட ஹீரோயின் எவ்வளவோ பெட்டரான ஒரு கேப்டன் அப்படிங்கிற விஷயத்த. அதை ஏன் அவன் அப்படி சொல்றான்னா, இப்ப கூட ஹீரோயின், எலிசபெத், அந்த குட்டி பையன் அவங்க அங்கிருந்து போயிருந்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த பாஸ்டரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு ஹீரோயின் திருப்பி வருவா. வந்து அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல
மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமா ஒரு காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அவ பாத்துக்கிட்டு இருக்கிறா. ஆனா பிரான்சிஸ் அந்த பாஸ்டரோட காலிலேயே ஷூட் பண்ணிட்டு கூடவே அங்க மரத்துல ஹீரோயின் இருக்கிறாங்கிறத மத்தவங்களும் பாத்துறாங்க. உடனே கன் ஃபயர் பண்ணி அவளை பிடிக்கலான்னு இருந்தா ஆப்வியஸ்லி அவங்க யூஸ் பண்றதெல்லாம் பழைய கன்னா இருக்கும். தூரத்துல எல்லாம் கரெக்டால எய்ம் பண்ண முடியாது. அங்க புல்லட் அடி வாங்கியிருந்த அந்த பாஸ்டர் மறுபடியும் கன்னை பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்கள திசை திருப்புறாரு. அவள் தான் அந்த ஆளை போட்டு தள்ளிட்டாங்க. ஹீரோயின் அங்க முன்னாடிதான் போயிருக்காங்கிறத பாத்துருக்காங்கல்ல, அதனால இவங்களுமே தண்ணிக்குள்ள இறங்கி ஆப்போசிட் சைட்ல போகலான்னு இருந்தா தண்ணியில தான் முதலைகள் இருந்தது. அது அங்க இருக்கிற ஆளுங்களை கடிச்சு சாகடிச்சாலுமே பிரான்சிஸ் ஒரு இறக்கம் கூட காட்டல. சீக்கிரம் போங்கடாங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பான். ஒரு 2 உயிரை வந்து அந்த முதலைகளுக்கு காவு கொடுத்திருந்தாலுமே ஆப்போசிட் சைட்ல ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்திருப்பானுங்க. வேகமா சில பேர் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல வச்சு ஹீரோயினா மடக்கலாம் அப்படின்லாம் முயற்சி பண்ணாலுமே வேலைக்கு ஆகல. பயங்கரமா சண்டை போடுறான். எலிசபெத்தையும் அந்த குட்டி பையனையே போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தன் வரும்போது எப்படியோ பாஞ்சு அவனையுமே போட்டு தள்ளும் போது பிரான்சிஸ் ஹீரோயினை தேடி வரல. இனிமே அங்க தண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஹீரோயின்ட்ட டீல் பேசலான்னு இருப்பான். உனக்கு ஒரு அழகான குடும்பம் ஒண்ணு இருக்குதுல்ல, நீ யாரு எப்படிப்பட்டவ இது எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டா என்கிட்ட இருந்து அவங்க பயந்து ஓடக்கூடாது. உண்மைய சொல்ல போனா அவங்க பயந்து ஓட வேண்டியதே உன்கிட்ட இருந்துதான். அப்படிப்பட்ட உன்னோட கதை என்னங்கிறத நான் சொல்லிட்டா அப்படின்னு மிரட்டுற மாதிரி தோணில பேசுவானா. ஆனா அவனோட பேச்சுக்கு பதில் கொடுக்கற மாதிரியே ஹீரோயின் கொன்ன ஒருத்தனோட தலைய தூக்கி எறிவா. சரி இந்த பிளாஷ்பேக் வச்சு மிரட்டுறதுக்கு ஹீரோயின் ஒத்து வரல. அதனால தியோடர் அப்படின்னு சொல்லி புருஷன் ஒரே ஒருத்தன் இருக்கிறானே அவன் எங்களோட கப்பல்ல தான் உயிரோட இருக்கிறான். உனக்கு வேணும்னா அவனை நாங்க ஒப்படைக்கிறோம். அவன் கூட ஒரு ஃபேமிலியா கடற்கரை ஓரம் உட்காந்துக்கிட்டு அந்திமாலை சாய வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா வாழலாம். ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆக என்னோட தங்கத்தை நீ எனக்கு கொடுக்கணும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பான். ஆனா இந்த பிரான்சிஸ் யாருங்கிற மேட்டரை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டும் அவன் பேச்சுக்கு விழுகிற அளவுக்கு ஹீரோயின் முட்டாள் கிடையாது. எலிசபெத்தையும் அந்த குட்டி பையனையும் காப்பாத்தி அந்த தீவுல இருக்கிற சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பா. ஏதோ ஒரு குகை ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஆல்ரெடி யாரோ தங்கியிருந்த மாதிரி நிறைய செட்டப்லாம் இருக்கும். அந்த குகையில இருக்கிற இன்னொரு ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டப் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு சேஃபா இருப்பாங்க. அப்பதான் எலிசபெத் கேக்குறா, ஆமா யார் நீங்க, இப்ப யார் உங்களை கொல்றதுக்காக வந்தது, ரொம்ப முக்கியமா இத்தனை பேரை சாகடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எப்படி இத்தனை திறமை அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆச்சரியப்பட நம்மளை தேடி வந்தவங்க அவங்க எல்லாருமே கடற்கொள்ளைக்காரர்கள்னு ஹீரோயின் சொன்னதுக்கு அந்த குட்டி பையன் புக்ல வர மாதிரியா அப்படின்னு கேட்பான். அவன் படிக்கிற கதை புத்தகங்கள்ல வர கொள்ளைக்காரங்க உரிமைக்காக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, அவங்க நல்லவங்க, கவர்மெண்டை எதிர்த்து செயல்படுற ஒரு ரெவல்யூஷனரி குரூப், ஒரு கிளர்ச்சி பட அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல அந்த பையன் கேட்டிருந்திருப்பான். ஆனா அதை அவுட் ரைட்டா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்றா. கடல் கொள்ளக்காரனுங்க என்னைக்குமே நல்லவனுங்க கிடையாது, எப்பவுமே கொலகாரனுங்க தான் சொல்றா. காட்டுக்குள்ள போய் தேடாம சில பிரான்சிஸோட ஆளுங்க எல்லாரும் அங்க ஆல்ரெடி சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப அதுல ஒருத்தன் கேட்பான், ஆமா உண்மையாலுமே ஹீரோயின் என்ன அவ்வளவு திறமசாலியான ஒருத்தியா, ஒரே ஒரு பொம்பளை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பேரு போகணுங்கிற அவசியம் இருக்கான்னு கேட்டதுக்கு அதுல அங்க இருக்கிற ஒரு மொட்டை, நீ உன்னோட அம்மாவோட மடியில பால் குடிச்சிட்டு இருக்கும் போது அவ 10 பேரோட தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தி அப்படின்னு பயமுறுத்துறான். இங்க எலிசபெத்துமே ஹீரோயின்ட்ட அவளோட பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டிருந்திருப்பாள். ஆனா ஹீரோயின் பெருசா எதையும் சொல்லல. ஒரு 12 வயசு இருக்கும்போது டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு கப்பலை அட்டாக் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃபேமிலி கூட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்படி அட்டாக் பண்ணி ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிற காரணத்தால அவளை அடிமையா அந்த பைரட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கடல் கொள்ளக்காரங்க ஒரு அடிமையா அத்தனை ஆண்கள் இருக்கிற ஒரு கொள்ளக்காரங்களுக்கு மத்தியில எல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் உயிர் பிழைக்க முடியாது. அதுக்காக ஹீரோயின் அந்த கொள்ளக்காரங்க எவ்வளவு கொடூரமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு அவளும் அந்த சின்ன வயசுலயே கொடூரமா இருக்க ஆரம்பிச்சிருந்திருப்பா, கொலகாரியா மாற ஆரம்பிச்சிருந்திருப்பா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பிரான்சிஸ் கிட்ட இருக்கிற கொஞ்சம் தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இந்த தீவுல புதைச்சிருந்திருப்பா. இப்ப அந்த தங்கத்தை தான் எடுத்து காட்டுறா. கடைசி வரைக்கும் இந்த தங்கத்துல ஒரு பிஸ்கெட் கூட நான் சாகுற வரைக்கும் வெளியில வரக்கூடாதுன்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனா தியோடர் தேவையில்லாம அதை வெளியில எடுத்து கொண்டு போய் பிரச்சனை இழுத்து கொண்டு வந்துட்டான் அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஸ்டார்டிங்ல பிரான்சிஸ் அந்த தியோடர் கிட்ட நீ யாருக்கோ உதவி பண்ணி தானே இந்த தங்க பிஸ்கெட்டை வாங்கியிருக்கேன்னு கேட்டிருந்திருப்பான்ல, அது ஹீரோயினுக்கு தான். ஆனா அது எல்லாத்தையும் சொல்லும் போது அப்படின்னா நீங்க ஒரு கிரிமினலா அப்படின்னு எலிசபெத் ஷாக் ஆக, இந்த கிரிமினலால தான் இப்போ உங்களை காப்பாற்ற முடியும், அதனால ஷாக்க குறைன்னு சொல்றா. அதுவே பிரான்சிஸ் கிட்ட கூட இருக்கிற ஒரு நபர், ஆமா இப்போ நம்ம கூட இருக்கிற இந்த ஆளுங்க எல்லாருமே உலகத்தோட 4 திசையில இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப திறமசாலியான ஆளுங்க. ஆனா இப்படிப்பட்ட வீரர்களை வச்சுட்டு நீ அவளை பழி வாங்கறதுக்காக இந்த தங்கத்தை நாம தேடுறோம் அப்படிங்கிற இந்த ஒரு வேட்டை இது சரிதானா அப்படின்னு கேட்டிருந்த
இருந்திருக்கான். அதுக்கு பிரான்சிஸ் கிட்ட ப்ராப்பரான ஒரு பதிலுங்கிறது இல்ல. ஏன்னா இவ்வளவு திறமசாலியான ஆளுங்களை வச்சுக்கிட்டோம் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இவகிட்ட பலி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே அந்த பிரான்சிஸால நிராகரிக்க முடியல. அதுவே நம்ம ஹீரோயினும் அந்த குகைக்குள்ள இருந்த வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு தேவையானது சூட்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து மாட்டிக்கிட்டவ. எலிசபெத்தையும் அந்த குட்டி பையனையும் அங்க இருக்கிற ஒரு போட்ல கொண்டாந்து விட்டுட்டு இங்கே இருங்க, நான் போய் தியோடரை காப்பாத்தி கூட்டிட்டு வர வரைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தனியா வராங்க. பிரான்சிஸோட ஆளுங்க எல்லாருமே தியோடரை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்கல்ல, அவங்க தியோடரை இன்னுமே உயிரோட வச்சிருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பா இவனை தேடி ஹீரோயின் வருவான்னு தெரியும். அதனாலதான் சேஃபா அவனை ஹீரோயினோட வீட்லயே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா என்னதான் எத்தனை பேர் பாதுகாப்புக்காக இருந்திருந்தாலும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சுலபமாவே அங்க இருக்கிற ஆளுங்களை ஒவ்வொருத்தரையா ரொம்ப அமைதியா பொறுமையா டேக் டவுன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயும் போனவ தியோடரையும் காப்பாத்த. தியோடருக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். கூடவே அந்த தங்கத்தை எடுத்ததுக்காக மன்னிப்பும் கேட்கிறான். அந்த தியோடர் தங்கத்தை எடுத்ததுக்கான காரணம் அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, கால் சரியில்லாம இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது மருத்துவருக்கு இது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிதான் அந்த தங்கத்தை அவன் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிற, கண்டிப்பா நீ அதை வேணும்னு செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும்னு அவனை அவுழ்க்கிறதுக்காக முயற்சி பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா அவுழ்த்து இருந்திருக்கலாம். ஆனா அதுக்குள்ளேயே அங்க உள்ள ஆளுங்க வர மாதிரி தெரிய வேற வழி இல்லாம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு செகண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்றா. அதாவது அவனுங்க கேட்டபடியே அந்த தங்கத்தை ஒப்படைக்கிறது தான். ஆகையால் அங்க இருக்கிற கிணத்து வழியா தானே அவளே வந்திருப்பா, கூடவே அந்த தங்கத்தையும் அவ எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த தங்கத்தை அப்படியே போட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டு என்னோட ஹஸ்பண்ட திருப்பி கொடுங்கன்னு கேட்க பிரான்சிஸுமே அந்த தியோடரை ஒப்படைக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த தியோடரை ஒரு 2-3 ஸ்டெப் எல்லாம் போக விட்டுறான். ஏன் போதாத குறைக்கு உன்னோட பொண்டாட்டி எப்படியும் சாக போறா, அதனால ஒரு 2-3 தங்க கட்டிங்க எக்ஸ்ட்ராவா அன்பளிப்பா எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவானா. ஏன் பிரான்சிஸ் அப்படி சொல்றானா, ஆக்சுவலி பிரான்சிஸும் நம்ம ஹீரோயினும் அந்த கப்பல்ல இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதாவது அந்த கடல் கொள்ளக்காரங்களோட கப்பல்ல பிரான்சிஸ் தான் தலைமை, பிரான்சிஸ் தான் கேப்டன். பிரான்சிஸ் கூட இருக்கிற வரைக்கும் தனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லங்கிறது ஹீரோயினுக்கு தெரியும். அதனால உயிர் பொழைக்கிறதுக்காக ஹீரோயின் பிரான்சிஸ் கூட இருந்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரான்சிஸையே ஏமாத்தி பிரான்சிஸ கொல்றதுக்காக அவன் நெஞ்சில கத்தியெல்லாம் இறக்கி இருந்திருப்பா. அன்னைக்கு சாகல, இருந்தாலும் கொஞ்சம் தங்கத்தை மட்டும் ஆட்டைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு தனியான ஒரு கடல் கொள்ளக்காரியா சுத்தி இருந்திருப்பா. சோ இப்போதைக்கு இந்த தங்கத்தை திருப்பி வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் பிரான்சிஸ்க்கு பெரிய எய்ம் கிடையாது. தன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு போய் ஏமாத்திட்டு வந்திருக்கா, அதுக்காக அவளை பழி வாங்கணும். அந்த பழி வாங்குறது உன்னை போட்டு தள்ளுறதுல இல்ல, உனக்கான வேதனையை கொடுக்கறதுல இருக்குது. உன்னோட ஊனமான பையன் இருக்கிறான்ல, அவனை கொல்றது மூலமா உனக்கு அந்த வேதனை வருமா என்னன்னு பிரான்சிஸ் வாய்விடும் போது பையனை பத்தி தப்பா பேசின உடனேமே தியோடர் பிரான்சிஸ் அடிக்கிறதுக்காக போக கலவரமாயிருந்த அந்த இடத்துல. அந்த கலவரத்தின் விளைவு ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். தியோடர் பிரான்சிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். பட் பிரான்சிஸ்க்கு முன்னாடி நிக்க முடியல. தியோடரை படுக்க போட்டு கத்திய நெஞ்சுக்கிட்டே வச்சிருந்திருப்பானா. டக்குனு ஹீரோயினுமே சரண்டர் ஆயிரா. தியோடரை விட்டுரு ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலுமே நான் செய்யறேன் அப்படின்னு சரண்டர் ஆக பிரான்சிஸ் வாய்ப்பு வழங்குறதுக்கு தயாரா இல்ல. ஒரு நபரை எப்படி கொலை பண்ணணும்னு தெரியுமான்னு அதே இடத்துல தியோடரை காலி பண்றான். சண்டை போட்டதுல ஹீரோயினோட காலையுமே ஃபயர் பண்ணியிருந்திருப்பாங்களா, அவள் தான் இப்போ பிரான்சிஸ் நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ணிட்டு இது எல்லாமே நீ எனக்கு பண்ண துரோகத்தின் விளைவு தான் அப்படின்னு சொன்னா, நான் தான் நீ கேட்ட தங்க கட்டையெல்லாம் கொண்டு வந்தனே, அதை எடுத்துட்டு தியோடரை நீ விட்டுருந்திருக்கலாமே அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுக்கு, இந்த ஒரு பொட்டி தங்கத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது, இது எல்லாத்தையும் என் கூட வந்த மாலுமிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாலே முடிஞ்சிடும். உண்மையாலே நாங்க தேடி வந்த தங்க புதையலுங்கிறது அது நீதாங்கிற மாதிரியே சொல்லுவான். ரைட், நம்மள கடத்த பாக்குறானுங்கடா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் டக்குன்னு அங்க இருக்கிற கயிறுல நெருப்பு பத்தி விட்டுருவாளா. அதன் விளைவு அந்த தங்க புட்டியில பாம்பு வச்சிருந்திருப்பா போல. சோ அது பிளாஸ்ட் ஆகுது. அவள் தான் அந்த கிணறுக்குள்ள குதிச்ச ஹீரோயினுமே இப்படியே எஸ்கேப் ஆயிடுறா. பட் அந்த கிணறு மூடிடுது. ஏற்கனவே புல்லட் அடிபட்டிருந்திருக்கும். ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல வேற பக்கத்திலே இருந்திருக்கா. இருந்தாலும் தட்டு தடுமாறி எப்படியோ அந்த ஒரு குகை வரைக்கும் அவ போயிடுறான். எங்க தியோடரை கூட்டிட்டு வரல அப்படின்னு எலிசபெத் அந்த குட்டி பையனும் பார்த்தாலுமே ஹீரோயின் பேசுறதுக்கு முன்னாடி மயங்கி போயிருவா. அதுவே இங்க இப்ப நடந்த கலவரத்துல அந்த மொட்டை ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனோட பையனையும் இழந்து வந்திருப்பானா. அதனாலேயே பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். நாம இந்த இடத்துல தங்கத்தை தேடிதான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லி இருந்த. ஆனா இங்க பாரு, இந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல தங்கமும் போயிருச்சு, அதே நேரத்துல அவளும் போயிட்டா. நீ தங்கத்தை தேடி வரல, நீ அவளை கொல்றதுக்காக வந்திருக்க, பழி வாங்குறதுக்காக நீ வந்திருக்க. உன்னோட இந்த பழி வாங்குற புத்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து
அழிக்க போகுது, அதனால இது எல்லாத்தையும் கைவிடு, இங்க இருந்து நம்ம கிளம்பலாங்கிற மாதிரியும் சொல்லுவான். பிளஸ் இந்த பிரான்சிஸுக்கு அடுத்தது இந்த க்ரூல ஒரு கமாண்டிங் அத்தாரிட்டியில வந்து இந்த மொட்டை இருக்கிறான் போல. அதனால இந்த மொட்டை சொல்ற விஷயங்களை இங்க இருக்கிற சில ஆளுங்க கேட்க செய்வாங்களா, அதனால ஓவரா குதிச்சுக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் செய்யுங்கிற மாதிரி பிரான்சிஸ் கன்னை எடுத்து மிரட்டினா. ஓ, இவ்வளவு வருஷமா உனக்கு விசுவாசமா உன்னோட நண்பனா உன் கூடயே இருந்ததுக்கு என் பின்னாடி நீ கன்னை தூக்குற இல்ல அப்படின்னு அந்த மொட்டை எதிர்பாராத நேரத்துல பிரான்சிஸ ஷூட் பண்ணலான்னு இருந்தா பிரான்சிஸ் அவனை காலி பண்றான். எதிரிங்களை கூட மன்னிச்சிடலாம்டா, உன்ன மாதிரி துரோகிங்களை மன்னிக்கவே முடியாதுங்கிற மாதிரி கன்னை வச்சு அவனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க அந்த மொட்டை இறந்து போன காரணத்தால இப்போதைக்கு அவனுங்க நம்ம பிரான்சிஸோட பேச்சை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் பிரான்சிஸ் அவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சிருந்திருக்கான். ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை ஒன்னு எடுத்து காட்டுவான். என்ன ஆர்டர்னு பார்த்தா இந்த பிரிட்டிஷ் எம்பையர் இருக்குதுல்ல, அதுல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டர். ஆமா, நம்ம ஹீரோயின் இந்த பிரான்சிஸை விட்டு தனியா போய் அவ தனியா ஒரு கடல் கொள்ளக்காரியா இருக்கிற டைம்ல ஏகப்பட்ட விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணியிருந்திருக்கா. அதனாலேயே இவளை உயிரோட பிடிச்சிட்டு வரவங்களுக்கு அவங்க என்ன மாதிரியான சன்மானம் கேட்டாலுமே வழங்கப்படுங்கிற மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டிருந்திருக்கும். ரொம்ப முக்கியமா கடல் கொள்ளக்காரங்க யாராவது அவளை பிடிச்சு கொடுத்திருந்தா இனிமேல் நீங்க பண்ண எல்லா தப்புமே கவர்மெண்டால மன்னிக்கப்பட்டு கவர்மெண்ட் ஆளுங்க கிட்ட இருந்து இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி நீங்க நல்ல ஒரு லைஃப் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேரண்டி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படின்னா ஆல்ரெடி கடல் கொள்ளக்காரங்க எல்லாருமே தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டே வராங்க, கவர்மெண்ட் ஆளுங்க அழிச்சுக்கிட்டே வராங்க. மிச்சம் இருக்கிற கடல் கொள்ளக்காரங்க இவங்க தான். ஆகையால் எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. யாருக்கும் எதுக்கும் பயப்படாம நிம்மதியா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வாழணும் அப்படின்னா அதுக்கு இவங்க மேல இருக்கிற இந்த கடல் கொள்ளக்காரங்க அப்படிங்கிற இந்த ஒரு பேரு போயாகணும். அந்த பேரை போக்கடிக்கணும்னா ஹீரோயினை பிடிச்சு கொடுக்கணும். என்ன உங்களுக்கு சுதந்திரம் வேண்டாமா, இப்படி கப்பல்லையே உலாவிட்டு இல்லாம எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தீவுக்கு போனாலும் உங்களை யாருமே கேள்வி கேட்காம ஒரு நார்மலான ஆள் மாதிரி உங்களுக்கு பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது எஸ், எல்லாருக்குமே அந்த விடுதலைங்கிறது தேவை. அதனால ஹீரோயினை பிடிக்கிற இந்த ஒரு மிஷனுக்கு எல்லாருமே ஒப்புதல் கொடுக்கறாங்க. அதுவே நம்ம ஹீரோயினுக்கு கால் அடிபட்டு இருந்திருக்கும்ல, அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி தியோடரை காப்பாற்ற முடியலங்கிற விஷயத்த எலிசபெத் கிட்டையும் அந்த குட்டி பையன்கிட்டயே சொல்றாங்களா. எல்லாருக்கும் வருத்தம் தான். என்னதான் வருத்தம் இருந்தாலுமே வருத்தப்பட்டு நேரம் கிடையாது. கண்டிப்பா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு ஹீரோயினுக்கே தெரியும். இந்த குகைக்கு கண்டிப்பா அவனுங்க வருவாங்கன்னு தெரியும். அதனால வேற வழி கிடையாது. அவனுங்க வர எல்லாரையும் இதே இடத்துல வச்சு முடிக்கிறது தான் ஒரே ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஒன்னா நம்ம ஹீரோயின் சாகணும், இல்லனா அந்த தியோடர் சாகணும். ரெண்டு பேர்ல யாரு சாகலினாலும் இந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வராதுன்னு அந்த குட்டி பையனையும் எலிசபெத்தையும் ஹீரோயின் சேஃபா வேற ஒரு இடத்துல வச்சுட்டு காத்திருந்திருப்பா. அவ எதிர்பார்த்த மாதிரியே அந்த பிரான்சிஸோட ஆளுங்க அவங்க எல்லாரும் அங்க வராங்க. வந்தோடனே சண்டைங்கிறது ஆரம்பிக்குது. ஹீரோயின் அவனுங்க வருவானுங்கன்னு எதிர்பார்த்து ஏகப்பட்ட ட்ராப் வந்து ஆல்ரெடி செட் பண்ணிருப்பா. அவ நல்லாவே அவனுங்களை எய்ம் பண்ணி ஷூட் பண்றதுக்காக கரெக்டான ஒரு பொசிஷன்லயே போய் உட்காந்துக்கிட்டு ரீலோட் பண்றதுக்கு நேராக கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஸ் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருந்திருப்பா. எடுத்து தொடர்ந்து மாறி மாறி ஷூட் பண்ணிட்டே இருப்பா. பயங்கரமான சண்டைங்கிறது போயிருந்திருக்கும். இறுதியா ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாரையுமே முடிச்சு கட்டிடுவா. அந்த பிரான்சிஸ் மட்டும்தான் இருப்பான். இந்த கேப்ல எலிசபெத் அந்த குட்டி பையனை இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே தீவை விட்டு கிளம்புறதுக்காக போட்டை எடுத்து தயாராயிருவாங்க. போட்ல ஏறி கிளம்பலான்னு இருக்கும்போது அப்போ அங்க தீவுக்கு மேல ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த நெருப்பு மூட்டுறது மூலமா பிரிட்டிஷோட கடல் படைக்கு இவங்க சிக்னல் அனுப்ப முடியும். அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த நெருப்பு மூட்டுறதுங்கிறது பிளான் போட்டது ஹீரோயின். அப்போ ஹீரோயின் தான் அதை மூட்டிந்திருப்பாளான்னு பார்த்தா கிடையாது. அந்த நெருப்பு மூட்டினது பிரான்சிஸ் தான். எதுக்குன்னா எப்படியும் ஒன்னா இந்த இடத்துல நீ உயிரோட இருக்க போற, இல்ல நான் உயிரோட இருக்க போறேன். நான் உயிரோட இருந்தேன்னா இந்த தீவுல இருக்கிற மக்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கடல் கொள்ளக்காரிக்கு அடைக்கலம் கொடுத்ததுங்கிற உண்மை வெளியில வரும். பிளஸ் உன்னை பிடிக்கிறதுக்காக உயிர் விட்ட என்னோட ஆளுங்களை பத்தின பேருமே வரலாறுல பதியுங்கிற மாதிரி அந்த பிரான்சிஸ் ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டைங்கிறது பயங்கர இன்டென்ஸா போகும். ஒரு 4-5 தடவை பிரான்சிஸுக்கு ஹீரோயினை கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சிருந்திருக்கும். அவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிருந்தும் பிரான்சிஸ் அதை பண்ண மாட்டான். ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, இவனை கொலை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல அந்த எலிசபெத் கன்னை எடுத்துட்டு ஷூட் பண்றதுக்காக வருவா. அவளால சரியா கன்னை ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த கேப் போதுமானதா இருந்துச்சு. ஹீரோயின் அங்க இருக்கிற கத்தியை எடுத்து பிரான்சிஸோட நெஞ்சிலே இறக்கி சாகடிக்கிறா. காதலியோட கையிலேயே இறந்து போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் பிரான்சிஸ்க்கு இருக்குதான் செய்யும். அப்படியே அவனும் இறந்து போகிறான். எலிசபெத்துக்கும் தன்னோட அண்ணி உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷம் தான். பிளஸ் இவங்க இந்த ஒரு பான்ஃபயர் இப்ப எரிய விட்டு இருந்திருக்காங்கல்ல, அந்த புகையை பார்த்து பிரிட்டிஷோட கடல் படங்கிறது அந்த தீவை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்படி வரவங்க ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. பட் அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க.